ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடலப்பருப்பு உளுந்தும் சேர்த்து ஊற வச்சு அது எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஊற வச்சுட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் செஞ்சுருந்தாங்க, அதை வச்சு பார்த்து தான் ஊற வச்சுருக்கிறேன். ஆனால் உளுந்தும் கடலைப்பருப்பும் ஊற வைக்கக்கூடாதான், ஒன்றா ஊற வைக்கக்கூடாதான். அது தெரியாமல் ஊற வச்சிட்டேன். அதனால இதை அரைச்சிட்டு எப்படி வடை வருதுன்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இதுதான் அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா பசைச்சிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துட வேண்டியதான். நல்லா வருதா என்னன்னு தெரியல, அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் மெலிசாக தான் போடணும், ஏன்னா கடலைப்பருப்பும் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ரொம்ப ஹையில் வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுக்கணும். இப்போ எடுத்தாச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, சாஃப்டாக தான் வந்திருக்கு. நான் கூட கல்லாக இருக்குமோன்னு பயந்தேன், கல் மாதிரி வந்துருமோன்னு. சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு போட்டு பார்த்தேன், நல்லா வந்துருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.